ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடரை வச்சு மைசூர் பாக் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபிஸ் ரூம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு கப் கடலை மாவை எடுத்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனால் போதும். இது ஒரு ஜல்லடைக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கப்பு வந்து பால் பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம மைசூர் பாக் கிளறும் போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம நெய் கலந்து வச்சுக்க போகிறோம். அந்த மாவில் இதுக்கு வந்து நான் 3/4 கப்பு நெய், 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நமக்கு. இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரைக்கு வந்து 1/4 கப் அளவு தண்ணியை விட்டுக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் மட்டும் போதும். இது ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் பொறுமையாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கட்டி வரவே வராது, ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நெய்யிலே வந்து நமக்கு இது நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு எண்ணெயை வந்து தனியாக சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி பேனில் நல்லா ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வரணும் நமக்கு. இது நமக்கு இப்போ எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடுச்சு. இது இப்போ நமக்கு வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருண்டு வந்ததுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எந்த தட்டில் செட் பண்ண போகிறோமோ அந்த தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம அந்த மைசூர் பாக் மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அதில் ஊற்றி செட் பண்ணிடலாம். இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நான் ஒரு க்ளீனான கிச்சன் டவலை போட்டு மூடிடலாம். இது நல்லா ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆறட்டும். நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான நமக்கு மில்க் பவுடரில் செஞ்ச மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நிறையா ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.